வாங்கி கொடுத்த காசா அண்ணாமலை பேரன்பு கொண்டு நாங்கள் பெரிதும் நேசிக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எத்தனையோ கட்சிகள் இருக்கும்போது புதிதாக ஒரு கட்சி, எல்லோரும் தேர்தல் நிற்கிறார்கள், நாங்களும் நிற்கிறோம். கூட்டம் சேர்ந்து நிற்கிறார்கள். நாங்கள் கொள்கையை மட்டும் நம்பி, அவர்கள் பணத்தை நம்பி, நாங்கள் பிறந்த இனத்தை நம்பி, அவர்கள் பதவிக்காக, நாங்கள் எங்கள் மக்களின் உதவிக்காக. மாற்றம் என்பது வெறும் வார்த்தையில் இல்லாமல் வாழ்க்கையில் நடைமுறையில் வர வேண்டும் என்று நினைக்கிறோம். உங்கள் பிள்ளைகள் எப்படிப்பட்ட மாற்றம் என்றால், அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். முற்றுமுழுதாக இங்கே இருக்கிற இந்த அரசியல் கட்டமைப்பை தகர்த்து ஒரு புதிய கோட்பாட்டை வகுத்து அதன் மூலமாக ஒரு புரட்சிகர சமூகம் படைக்கணும்னு நினைக்கிறோம். உலகத்தில் பல்வேறு மாறுதல்கள் இப்படித்தான் தொடங்கி நடந்து வென்றிருக்கிறது. பல தேசிய இனங்களின் விடுதலைக்கு புரட்சியை முன்னெடுத்தவர்கள் எல்லாம் ஒரு தனி மனித சிந்தனையில் உதித்ததுதான். தனி மனிதன் கருத்து என்று எதையும் தள்ளி வைத்து விட முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற இதிகாசங்கள், புராணங்கள், வேதங்கள், தத்துவங்கள் எல்லாமே தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான். எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது உலகில் தத்துவங்கள் இல்லை. எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எல்லா உயிர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தண்ணீர் தான். எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படணும் வேண்டும் என்பதில்லை. புரட்சியாளர் லெனின் சொல்லுகிறான், நீ எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க ஆசைப்பட்டால் யாருக்கும் நல்லவனாக இருக்க முடியாது. உன்னை விமர்சிப்பவனுக்கு நிரூபிக்க போராடாதே, உன்னை நம்பி இருக்கிறவர்களுக்கு உண்மையாக இருக்க போராடு என்று. நான் என்னை நம்பி 32 லட்சம் மக்கள் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்மையா இருக்க இந்த மகன் போராடி கொண்டிருக்கிறேன். இங்கே மாற்றம் என்பது வெறும் சொல்லி, எல்லோரும் மாற்றத்தை விரும்புகிறோம் என்று சொல்கிறோம். அந்த மாற்றத்தை யார் செய்வது? அதை எப்படி செய்வது? எப்போது செய்வது? இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நான் விரும்புகிறேனோ அதை என்னிலிருந்து தொடங்க வேண்டும் என்று அண்ணல் காந்தியடிகள் அறிவுறுத்துறார். அந்த மாற்றத்தை நீ உன்னிலிருந்து தொடங்கு என்கிறார். மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும் என்கிறார்கள். ஒவ்வொரு மக்களினுடைய ஒவ்வொரு உள்ளத்திலும் புரட்சிகர சிந்தனை, மாறுதலுக்கான எண்ணம் வந்துவிட்டால் எல்லாம் மாறிவிடும். நீங்கள் சகித்துக் கொள்ள முடியாத ஊழல், லஞ்சம், ஒவ்வொருவரும் உறுதியேற்க வேண்டும். நான் லஞ்சம் பெறவும் மாட்டேன், கொடுக்கவும் மாட்டேன், ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக நான் இருப்பேன் என்று ஒவ்வொருவரும் உறுதி எடுத்தால் அடுத்த நொடியில் மாற்றம். அடுத்த நொடியில் மாற்றம். காசு வாங்கி கொண்டு வாக்கு செலுத்த மாட்டேன் என்று முடிவெடுத்து விட்டால், ஒவ்வொருவரும் முடிவெடுத்து விட்டால் மாற்றம். எல்லோரும் வாங்குகிறார்கள், நாம் வாங்கினால் என்ன என்று எண்ணுவதுதான் தவறு. என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, ஒரு மன்னன் பாலில் குளிக்க ஆசைப்படுகிறான். அதற்காக குடிகளிடத்திலே பால் மாட்டை, பசுமாட்டை கொடையாக கொடுக்கிறான். அவன் சொன்னது ஒரே ஒரு நாள், எனக்கு ஒவ்வொருத்தரும் அரண்மனை வாசலில் வைக்கப்பட்டிருக்கிற குடத்தில் பால் கொண்டு வந்து ஊற்ற வேண்டும். ஒரு லிட்டர் பாலை ஊற்றணும், அவ்வளவுதான். ஒரு நாள். அந்த நாள் வந்தது. பேரறிவிப்பு செய்தார்கள். மன்னர் பாலாபிஷேகம் செய்ய போகிறார், குளிக்க போகிறார். அரண்மனை வாசலிலே குடம் வைக்கப்பட்டிருக்கிறது, பாலை கொண்டு வந்து குடிகள் ஊற்றுங்கள் என்று பேரறிவிப்பு செய்தார்கள். பறை அறிவித்தார்கள். பாலை கறக்கும் போது ஒரு குடியானவன் நினைத்தான், எல்லோரும் பால் ஊற்றும் போது நாம ஊற்றுற 1 லிட்டர் தண்ணீர் தானா தெரிந்துவிடும், அதனால் நாம் பாலை ஊற்ற வேண்டாம், தண்ணீரை ஊற்றுவோம் என்று முடிவெடுத்தான். கடைசியாக மன்னர் வருகிறார், பட்டாடைகளை கலட்டுகிறார், முரசு அறிவிக்கிறார்கள். நாடே அதிர்கிறது. மன்னர் பாலாபிஷேகம் செய்ய போகிறார், பாலிலே குளிக்க போகிறார். குடத்தை திறந்து பார்த்தால் ஒரு சொட்டு பால் இல்லை, குடம் நிறைய தண்ணீர் தான். ஒரு குடியானவன் நினைத்தான், எல்லோரும் பால் ஊற்றும் போது நாம் தண்ணீர் ஊற்றினால் அது தெரிய போகிறதா என்று நினைத்தான். அதை ஒவ்வொரு குடியானவனும் அதே மாதிரி நினைத்தான். அங்கே பால் இல்லை, தண்ணீர் தான் இருந்தது.
அப்படி என்றால் மன்னன் என்ன செய்தான்? எல்லார்கிட்டையும் பால் மாட்டை திரும்பி பெறான்ட்டான். ஏன்னா நல்ல எண்ணம் இல்லை, இங்கே மாறுதலுக்கான எண்ணம். யார் ஓட்டுக்கு காசு வாங்கினாலும் வாங்கலினாலும் நான் வாங்க மாட்டேன் என்ற முடிவை ஒருத்தர் எடுக்கிறார். அப்படி ஒவ்வொருத்தரும் எடுத்தால் ஒரு நொடியில் மாற்றம். என் அன்பு மக்களே, ஒரே ஒரு நொடியில் மாற்றம். அதான் மாற்றம். உண்மையும் நேர்மையுமாக இருக்கிற பிள்ளைகளை நம்புங்கள். கவியரசு கண்ணதாசன் அவர்கள் சொல்லுகிறார்கள், நம்ப கூடாதவனை நம்புவதும் தவறு, நம்ப வேண்டியவனை நம்பாமல் இருப்பதும் தவறு. உங்கள் பிள்ளைகளை, எங்களை ஒரு முறை நம்பி வாக்கு செலுத்தி பாருங்கள். நிறைய தகுதியும் திறமையும் கொண்ட பிள்ளைகள் இந்த தேர்தல் களத்திலே நாம் தமிழர் கட்சியில் போட்டியிடுகிறார்கள். வாய்ப்பு இல்லை என்றால் எவ்வளவு திறமையும் தகுதியும் இருந்தும் பயனற்று போகும். ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள், எங்கள் திறமையை தகுதியை சோதித்து பாருங்கள். ஒரு சிறுவன் இருந்தான், ஒரு நாட்டில் ஒரு சிறுவன் இருந்தான், மிக ஏழை குடும்பத்து சிறுவன். தந்தை கிடையாது, தாய் மட்டும்தான். கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்து கொண்டிருந்தாள். மன்னன் அவனுக்கு வாரிசு கிடையாது. ஒரு அறிவிப்பு செய்தான், எனக்கு பிறகு இந்த நாட்டை வழிநடத்தி ஆள்வதற்கு ஒரு இளவரசனை தேர்வு செய்ய போகிறேன். அதற்கு நாட்டி குடிகளிடத்திலே நான் ஒரு விதையை கொடுப்பேன். அந்த விதையை முளைக்க வைத்து காட்ட வேண்டும். யாரு செடி சிறப்பாக, யாருடைய விதை நன்றாக முளைத்து வளர்ந்திருக்கிறதோ அவனே இளவரசன் இளவரசி பட்டம் சூட்டப்படுவார்கள் என்று அறிவிக்கிறான். விதைகளை நாட்டு குடிகளிடத்திலே கொடுக்கிறான். எல்லோரும் தண்ணியை ஊற்றி உரத்தை போட்டு வளர்க்கிறார்கள். அந்த ஏழை சிறுவனும் விதையை போட்டு வளர்க்கிறான். அது முளைக்கவே இல்லை. என்னென்னமோ செஞ்சு பார்க்கிறான். தண்ணீர் ஊற்றுகிறான், உரம் போடுகிறான், காலை மாலை இருவேளையும் பார்க்கிறான், முளைக்கவே இல்லை. அழுகிறான் தாயிடத்திலே, எல்லோரு செடியும் நன்கு செழித்து வளர்ந்து விட்டது, என்னுடைய செடி முளைக்கவே இல்லை அம்மா என் விதை என்று. அம்மா ஆறுதல் சொல்கிறாள், சரி மகனே, எல்லோரும் அந்த செடியை கொண்டு போகும்போது நீனும் கொண்டு போய் மன்னரிடத்திலே காட்டு. நான் எவ்வளவோ தண்ணி ஊற்றி பார்த்தேன், உரம் வைத்து பார்த்தேன், முளைக்கவில்லை மன்னா என்று சொல்லு. சரி என்று அந்த ஏழை சிறுவன் அந்த விதையை சட்டியை தூக்கி கொண்டு போனான். எல்லோரும் வரிசையில் வந்து அந்த செடியை காட்டினார்கள். பல செடிகள் செழித்து நன்றாக வளர்ந்திருக்கிறது. அந்த செடியை வைத்திருந்தவர்கள் எல்லாம் தள்ளி தள்ளி விட்டான் மன்னன். நீங்க போங்க, நீங்க போங்க, நீங்க போங்க என்று அனுப்பினான். இந்த சிறுவன் வந்தான், அழுதான். ஏன் அழுகிறாய் என்று கேட்டான். நான் நீங்கள் கொடுத்த விதையை இதில் ஊண்டினேன் மன்னா, அதுக்கு உரம் வைத்தேன், தண்ணி ஊற்றினேன், முளைக்கவே இல்லையே, நான் என்ன செய்வது என்றான். நீ தாண்டா இந்த நாட்டின் இளவரசன். ஏன் சொன்னான்? அவர்களுக்கு நான் எல்லோருக்கும் கொடுத்தது அவித்த விதையடா, எப்படியாவது முளைக்கும். இந்த அயோக்கிய பயல்கள்லாம் பதவிக்கு ஆசைப்பட்டு வேற விதையை போட்டு முளைக்க வச்சு அதை கொண்டு வந்து நிற்கிறான். நீ தாண்டா உண்மையை சொன்ன, நீ தாண்டா இளவரசன். அந்த மாதிரி உண்மையை சொல்லிட்டு இருக்கிற மகன் நான் ஒருத்தன் தான். இவெல்லாம் பதவிக்கு ஆசைப்பட்டு பணத்தை கொள்ளையடிச்சு உனக்கு கொடுத்து ஏமாத்த வரவனுக்கு நீ மறுபடியும் பதவி கொடுக்கறது. நான் உண்மையை சொல்றேன், என்கிட்ட காசு இல்லை, இருந்தாலும் நான் கொடுக்க மாட்டேன். மக்களுக்கு சேவை செய்ய எனக்கு எதுக்கு காசு? மக்கள் தான் எனக்கு காசு தர்றானே. மின்சாரத்துக்கு வரி, எஜுகேஷன் டாக்ஸி, எலக்ட்ரிக் டாக்ஸி, மெடிக்கலுக்கு டாக்ஸு, எல்லாத்துக்கும் டாக்ஸ் கட்டுறான். ரோடு டாக்ஸு. யாராவது நீங்க கேட்டிருக்கியா இந்த வண்டி நாங்கள் வாங்கும்போது ரோடு டாக்ஸ் எவ்வளோ கட்டினோம்னு? என் கார் இந்த பின்னாடி நிற்குது, 3 லட்சம் ரூபா ரோடு டாக்ஸ் கட்டிருக்கேன், சாலை வரி கட்டிருக்கேன். எந்த சாலையில் ஓட்ட கட்டினேன்? ஒரு தடவை கேளு, யாராவது கேளு. சாலை வரி நீ வண்டி வாங்கும் போது எடுத்துக்கொண்ட பிறகு எதற்கு 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா டோல் வசூலிக்கிற? சொல்றா, எதுக்கு சாவடின்னு எங்களை சாகடிக்கிற? எதுக்கு எதுக்கு? ரோடு வரி தான் கட்டிட்டேனுப்பா, அந்த வரியில அந்த காசுல ரோட போடு, அதுல என்ன ஓட விடு. எதுக்கு? யாரு கேட்பது? இந்த தேசிய நெடுஞ்சாலை போட எத்தனை லட்சம் கோடி செலவு சொல்லு. இன்னும் எவ்வளவு ஆண்டுகளுக்கு இந்த கப்பம் வசூலிக்கப்படும் சுங்கம் சொல்லு. சொல்ல மாட்டார்கள். ரோட்டை கூறு போட்டு வித்திருக்கிறார்கள். சாலைக்கு பெயர் தேசிய நெடுஞ்சாலை. குறுக்க கட்டை போட்டு காசு வசூலிக்கிறவன் யாரா? தனியார் முதலாளி. ரோட்டை 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் இந்த கூறு போட்டு வித்தது போல இந்த நாட்டை கூறு போட்டு வித்து கொண்டிருக்கிறார்கள். எச்சரிச்சு கவலை சொல்ல முடியும். இது நாடில்லை. அதானி அம்பானியின் வீடு, அவன் சொந்த நிலப்பரப்பு, எல்லாம் அவனுக்குத்தான். நீங்கள் வரிசையில் நின்று வாக்கு போடுவதெல்லாம்
அவர்கள் வாழ்வதற்கு வளர்வதற்கு வருவாய் பெருக்கத்திற்கு தான். உனக்கு இல்லை. நீ ஓட்டையும் போடுவ, வரியும் கட்டுவ, எப்படி வாழ்வ? அரிசி வரி, அரிசிக்கு விலையேற்றம் வரி, உப்பு வரி, பால் வரி ஏறிடுச்சு, எல்லாம் ஏறிடுச்சு, எண்ணெய் ஏறிடுச்சு, பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சு, எரிவாயு சிலிண்டர் விலை ஏறிடுச்சு. எப்படி எப்படி வாழ்வ? எப்படி வாழ்வ? இவங்க எந்த மாதிரி திட்டம் கொண்டாங்க தெரியுமில்ல? அரிசி இல்லை, வறுமை, ரேஷன்ல அரிசி ஓட்டாங்க, அடுப்பு விறகு வச்சுட்டு வந்தா அடுப்பு வச்சுக்கிட்டு இருந்தோம். வளர்ச்சினாங்க, என்ன சொன்னாங்க? வீடு வீடுக்கு சிலிண்டர்னாங்க. இப்ப என்ன தெரியுமா சொல்றாங்க? சிலிண்டர் வச்சுறவனுக்கு ரேஷன் அரிசி கிடையாதுங்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும்? நீ வந்து சிலிண்டரை திறந்து அப்படி எடுத்து ஒரு மடை குடிச்சிட்டு மூடி வச்சுட்டு போக வேண்டியதான். எப்படிப்பட்ட சட்டங்கள் திட்டங்கள் இந்த நாட்டில் தீட்டப்படுகிறது என்பதை பாரு. பணம் செல்லாதென்று மோடி ஏன் சொன்னார்? 1000 ரூபாய் செல்லாது ஒரே நாள்ல. அவர்கள் சொன்ன காரணங்கள் என்ன? ஊழல் ஒழியும், லஞ்சம் ஒழியும், பயங்கரவாதம் தீவிரவாதம் ஒழியும், கருப்பு பணம் ஒழியும். ஒழிந்ததா? கருப்பு பணம் ஊழல் லஞ்சம் ஒழியும் என்றால் எதற்கு எல்லா வீடுகளையும் இன்கம் டாக்ஸ் ரைடு? எதுக்கு எல்லா வீடுகளையும் அமலாக்கத்துறை ரைடு? எதுக்கு போகுது இடி ரைடு? ஒழியல. இப்ப 4 கோடிய ட்ரெயின்ல ஒரே நேரத்தில் பிடிச்சி பணம் ஒழியல. கேஷ்லெஸ் எக்கனாமிங்கள இந்த கேஸ் எங்கிருந்து வந்தது? பணமில்லா பரிவர்த்தனைங்கிற ஓட்டு காசு எப்படி கொடுக்க வந்தது? எவ்வளவு பெரிய ஏமாற்று! 1000 செல்லாதீங்க, இப்ப 2000 செல்லாதீங்க. 2000 ரூபாய் தான் செல்லும். நீங்க இப்ப எதற்காக 2000 செல்லாதுன்னு சொல்லுங்க. காரணம் இவ்வளவுதான். உனக்கு எனக்கு மதிப்பு புரிந்து கொண்டு என் அன்பு மக்கள் தேர்தலை அணுகணும். 10 ஆண்டுகள் இந்த நாட்டை நரேந்திர மோடி அவர்கள் ஆண்டிருக்கார்கள். அதற்கு முன்பு 10 ஆண்டு காங்கிரஸ் மன்மோகன் சிங் ஆண்டிருக்கார். பாரதிய ஜனதா காங்கிரஸ் ரெண்டும் 20 ஆண்டுகள் ஆண்டிருக்கிறார்கள். நம் வாழ்நாளில் பாதியை சாப்பிட்டுருக்காங்க. என்ன இந்த நாடு வளர்ந்திருக்கு, வறுமை ஒழிஞ்சிருக்கு, ஏழ்மை ஒழிஞ்சிருக்கு, வாழ்க்கை தர உயர்ந்திருக்கு, வேலை வாய்ப்பு பெருகிருக்கு, தடையற்ற மின்சாரம் வந்திருக்கு, தண்ணீர் விநியோகம் சரியா இருக்கு. எது சரியா இருக்கு நீ நினைக்கிற? என்ன இருக்கு? நீ நீட்டு தேர்வையே பேசிட்டு இருக்க. நீட்டு தேர்வு எழுத சொல்லிட்டாங்க. அந்த நீட்டு தேர்வை நடத்துவது யார்? அதை கேட்டியா? கேட்டிருக்கியா? நீட்டு தேர்வை நடத்துறது எது? அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் முதலாளி நடத்துறான் இந்தியாவில் நீட்டு தேர்வு. அமெரிக்காவில் இருக்கிற ப்ரோமெட்ரிக்ங்கிற ஒரு தனியார் நிறுவனம் இந்த நாட்டில் மாணவர்கள் மருத்துவம் படிக்க தகுதியானவர்களா இல்லையா என்கிற தேர்வை அமெரிக்காவில் ஒரு தனியார் நிறுவனம் நடத்தும். எங்க அரசுக்கு நடத்த தெரியாத? தன் நாட்டு மாணவனுக்கான தகுதியை அமெரிக்க முதலாளி தான் தீர்மானிப்பானா? என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்ன நடந்திருக்கு? கொடுமை. இந்த நிலைமையிலிருந்து இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் நிரந்தர தீர்வு. 500 ரூபாய் காசு கொடுத்தா 5 நாள் பசியாம சாப்பிடலாம். ஆனா 5 வருஷம் பட்டினியா கிடக்கணும். உங்கள் பிள்ளைகள் 500 ரூபாய் கொடுக்க மாட்டோம். ஆனால் 5 வருடங்கள் நிரந்தர பசியை போக்கும். அதற்கு வேலை செய்வோம். நாங்கள் குறை கேட்க வரல, குறையை தீர்க்க வந்த பிள்ளைகள். ஏன்? உங்களிடத்தில் இருந்து உங்கள் பிரச்சனைகளுக்கு இடையிருந்து பிறந்து வந்த பிள்ளைகள் என்பதால் அதை எப்படி தீர்க்கிறது, அதை எப்படி, அதுக்கு நிரந்தர தீர்வு என்ன என்பதை செய்வதற்கு வந்த பிள்ளைகள் நாங்கள். எல்லாருக்கும் வாக்கு செலுத்தி பார்த்து விட்டீர்கள். பாரதிய ஜனதா ஆண்டு பார்த்துட்டீங்க. திமுகவுக்கு வாக்கு செலுத்தி 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்றார்கள். 19 2019 மறுபடியும் அவர்கள் வென்று என்ன செய்வார்கள் என்று நினைக்கிறீர்கள்? எதற்காக காங்கிரஸ்? தமிழ்நாட்டுக்கு எதுக்கு காங்கிரஸ்? அந்த கட்சி எதுக்கு? இந்த திமுக தோளில் ஏறி தொங்கிக்கிட்டு இருப்பதை தவிர அது என்ன செய்து உனக்கு? உன் உரிமைக்கு எந்த இடத்துல குரல் கொடுத்திருக்கு? கச்சத்தீவு மீட்புக்கு பேசுமா? அணு உலை வேண்டாம்னு சொல்லுமா? நச்ச ஆலைகளை தடுக்குமா? இந்த சிப்காடு, இந்த அணு உலை, இந்த ஸ்டெர்லைட், இந்த மாதிரி நச்ச ஆலைகளை எதிர்க்குமா? உன் நிலத்தை, வளத்தை, காற்றை, நீரை நஞ்சாக்குகிற அந்த தொழிற்சாலைகளை எதிர்க்குமா? இந்த நீட்டை, இந்த ஜிஎஸ்டியை, இந்த எண்ணெய் என்கிற கொடுமை ஆழ்தூக்கு சட்டத்தை எல்லாம் கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ் தான். அது கூட இருந்தது யார்? திமுக தான். பிறகு இவங்கள் நாங்கள் வந்து அதெல்லாம் நீக்கும் என்பதை நம்புகிறான். ஆமா ஆமா, அது சொல்றாரு. கச்சத்தீவு கொடுத்ததே கலைஞர் தான். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அங்கேயே ஓட்ட போட்டு வேண்டியது. அதான் பிரச்சனை. எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்தது
வழியை தண்டவனுக்கு ரொம்ப நாளா நீ வச்சுட்டு திருப்பி கொடுத்துருன்றாரு. துன்பத்தை தண்டவனுக்கு கடன் வாங்கினா கொடுக்கணும்ல, அதான மனித இயல்பு, அதான தன்மானமிக்க மனிதனுக்கு. அவன் துன்பத்தை தந்துட்டான், திருப்பி கொடுத்துருவனுக்கு, திருப்பி கொடுத்துரு. ஒரே ஒரு வழிதான் இருக்கு, மாற்றுக்கு வழி இல்லை. யாருக்கு போடுவதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. யாருக்கு ஓட்டு போடுறது? திமுக விட்டா அதிமுக தான் இருக்கு, அதிமுக விட்டா திமுக தான் இருக்கு, காங்கிரஸ் விட்டா பிஜேபி தான் இருக்கு, பிஜேபி விட்டா காங்கிரஸா இருக்கு. 4 சனியனை விட உன் பிள்ளை நாங்க நிக்கிறோம், எங்களுக்கு போடு. மாற்றம்னு கேட்டு யாருக்கு போடுறதுன்னு இந்த நிக்கிறா என் தங்கச்சி கனிமொழிக்கு போடு, வாக்க போடு, போடு. இத்தனை பேர் எல்லோரும் அவரவர் சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள். நீ யோசிச்சு பாரு, 75 ஆண்டுகளா ஒரே சின்னம் உதயசூரியன், ஒரே சின்னம். 70 ஆண்டுகளுக்கு மேல 60 ஆண்டுகளா ரெட்டலை. அவர் கை சின்னம் காங்கிரஸ். நாட்டின் தேசிய மலர் தாமரை. தாமரையில் எத்தனை தடவை இந்த பாரதிய ஜனதா நிக்குது. அவரவர் சின்னம். பாமக மாம்பழம், அது குக்கரு, அவர் சைக்கிள். ஏன் சின்ன விவசாயி சின்னம் இங்க அதை எடுத்துக்கிட்டான். ஏன் எடுத்துக்கிட்டான்? பயம். அந்த சின்னத்தோட சீமான தேர்தலில் விட்டா எல்லா மாநிலங்கள்லையும் 7 கட்டம். இதே போல 40 தொகுதி இருக்கிற பீகாரில் 7 கட்டங்களாக தேர்தல், 42 தொகுதி இருக்கிற மேற்கு வங்கத்தில் 7 கட்டமாக தேர்தல், 14 தொகுதி இருக்கிற அசாமில் 4 கட்டம் 3 கட்டமாக தேர்தல், 40 தொகுதி புதுச்சேரி உள்ளிட்டு 40 தொகுதி வச்சிருக்க தமிழ்நாட்டில் ஒரே கட்ட தேர்தல். 20 நாள் தான். முதலில் இந்த மாநிலத்துக்கு அறிவிக்க காரணம், எங்கே பலகீனமாக இருக்குமோ அங்க போய் வேலை செய்யணும். திரும்ப திரும்ப மோடி வருகிறார், ஓடி ஓடி வருகிறார். ஏன்? எப்படியாவது அந்த காட்டி அந்த வாக்கு எந்திரத்துக்குள்ள வேலையை செஞ்சு நம்ம வென்றுட்டதா காட்டணும். 20 நாள் தான் நேரம். ஆனா ஓட்டை என்ன 44 நாள் எடுத்துக்கிறார்கள். இன்னும் ஒரு 10 நாள் கூட கொடுத்தால் என்ன ஆகும்? சுத்தி சுத்தி அடிப்பான் சீமான். மறுபடியும் நாமக்கலுக்கு வருவான், மறுபடியும் ராசிவர் வருவான், மறுபடியும் பரமத்தி வேலூர் திரும்ப திரும்ப சுத்தி சுத்தி பேசி காலி பண்ணி விடுவான். 20 நாள் தான். இந்த எளிய பிள்ளைகள் நாங்கள் எப்படி செய்வது? எல்லோரும் அவரவர் சின்னத்தை வைத்திருக்கிறார்கள். அரசு ஆட்சி அதிகாரங்கள் இருக்கும்போது மக்களின் நலத்திட்டத்திலே உதயசூரியன் அரிசி கொடுத்தாங்களா, உதயசூரியன் ஒட்டி கொடுப்பாங்க. லேப்டாப் கொடுத்தாங்களா, ரெட்டலையை ஒட்டி கொடுப்பாங்க. சைக்கிள் கொடுத்தாங்களா, அதுல உதயசூரியன் ரெட்டலை இருக்கும். நாங்க ஜனநாயகம், சம உரிமை, சம வாய்ப்பு என்கிறீர்களே, இந்த எளிய பிள்ளைகளுக்கு தேர்தலுக்கு முதல் நாளில் ஒரு சின்னத்தை கொடுக்கிறீர்கள். நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுவோம். 20,000 கட்டுத்தொகை கட்டுவதற்கு கையேந்தி நிற்கிற பிள்ளைகள் எப்படி சமாளிப்போம்? அப்ப அங்க நல்ல அரசியல் எங்கே உருவாகும்? தூய ஜனநாயகம் எப்படி மலரும்? நல்ல ஆட்சி எங்கு உருவாகும்? எங்களுக்கு கனவே வரக்கூடாதா? இந்த நாட்டில் நல்ல ஆட்சி மலர வேண்டும். எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் வேலை, எல்லோருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவம், நல்ல குடிநீர், நடக்க பாதை, எரிக்க மின்சாரம், வேளாண் விளைபொருள்களுக்கு வேளாண் குடிமக்களை விலையை தீர்மானிக்கிற ஒரு வாய்ப்பு, அவர்கள் விளைவிக்கிற பொருளை கொள்முதல் செய்து பாதுகாக்க சேமிப்பு கிடங்கு, இதெல்லாம் அமைய வேண்டும் என்று கனவு காண்ற பிள்ளைகளுக்கு எப்படி வாய்ப்பு வரும்? கோடிக்கணக்காக பணம் வைத்திருப்பவன் தான் தேர்தலிலே போட்டியிட்டு வெல்ல முடியும் என்றால் நல்ல ஜனநாயகம், நல்ல ஆட்சி எங்கு வரும்? இங்கே முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் கட்டமைக்கப்படுமே ஒழிய உழைக்கும் அடித்தட்டு மக்களுக்கான அரசியல் அதிகாரம் எப்படி உருவாகும்? உன்னுடைய குரல் எப்படி அதிகாரத்தில் காதுகளில் விழும்? எப்படி விழும்? எங்களை போன்ற பிள்ளைகள் கத்துவதால் தான் சில வேளைகளை கவனத்திலே அதை எடுத்துக் கொள்கிறார்கள். உங்கள் மனச்சான்றை சொட்டு சொல்லுங்கள். இந்த மகனும் நாம் தமிழர் கட்சியும் இல்லை என்றால் ராஜீவ் கொலை வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்ட 7 பேரும் விடுதலை ஆயிருப்பார்கள் என்று நீங்க நம்புகிறீர்களா? நாங்கள் வரவில்லை என்றால் இன்னும் சிலைதான். இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வதற்கு போராடி கொண்டு வந்தேன், அழுத்தம் கொடுத்தேன். உடனே இவர்கள் ஒரு தனி நீதிபதி விசாரணை என்று போட்டுவிட்டு மூடிவிட்டார்கள். மேலப்பாளையத்தில் பேசுவதற்கு போகிற போது தடையை போட்டு விட்டார்கள். எனக்கு இன்னும் 3 சிறை கைதிகள் உடன் அழிவுற்று போனோம், எங்களை முன் விடுதலை செய்யுங்கள் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த போது நீதிமன்றம் இவர்களை விடுதலை செய்யுங்கள் என்கிறது. தமிழ்நாடு அரசு என்ன பதில் மணி தாக்கல் செய்தது தெரியுமா? என் அன்பு மக்களே, ரம்ஜான் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற இஸ்லாமிய சொந்தங்களே, இந்த தமிழ்நாடு அரசு என்ன பதில் மணி செய்தது? இவர்களை விடுதலை செய்ய முடியாது.
விடுதலை செய்தால் தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான இந்து தலைவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து என்று பதில் மனு செய்தது. நீங்கள் இன்னும் நம்பிக்கொண்டு இந்த திமுக இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களை பாதுகாக்கும் என்று வாக்கு செலுத்துகிறீர்கள். இதற்கு மேல் அல்லாஹ்தான் எல்லாரையும் காப்பாற்றும். என்னால முடிஞ்சது அந்த ஏக இறைவன்ட்ட எல்லாருக்கும் சேர்த்து துவா செய்யறேன். வேற ஒண்ணும் செய்ய முடியாது. அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்கிறார்கள் நபிகள் நாயகம். இங்கே துணிந்து எதிர்ப்பவன் எவன்? இந்த அதிகாரத்தில் இருக்கிறவன் அநியாயம் செய்யும் போது அச்சப்படாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவன்? எதிர்த்தவன் எவன்? எனக்கு முன்பு எதிர்த்தவன் ஒரே ஒருவன் தான், என் அண்ணன் பழனி பாபா புரட்சியாளன். அவனுக்கு பிறகு அவன் வழிவந்த நான் தான் இந்த அதிகாரங்களை கேள்வி கேட்டு எழுப்புகிறேன். என்னை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவனால் அதிகபட்சமாக என்னை சிறையில் போடுவான். அதற்கு அஞ்சுபவன் அல்ல. ஏன்? சிறையில் இருந்து வெளியே வந்துதான் இந்த இயக்கத்தையே தொடங்கினேன். நாங்கள் வகுத்துக் கொண்ட கோட்பாடு சிறை அதை நிறை, தடை அதை உடை. அதான் படையை பெருக்கு, தடையை நொறுக்கு, இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு என்ற முழக்கத்தை முன்வைத்து வந்த பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள். அஞ்சுவதில்லை. அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. அச்சத்தை கைவிடு, இல்லை என்றால் லட்சியத்தை கைவிடு என்று கற்பித்த தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள். நம்பி வாக்கு செலுத்துங்கள். உங்களை நம்பி நிற்கிற பிள்ளைகளை ஏமாற்றாதீர்கள். இதை விட்டால் உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. எத்தனை ஆண்டுகளாக தனித்து தனித்து நிற்கிறோம் என்றால் காரணம் என்ன? உண்மையும் நேர்மையுமாக தாயின் மாறிலை கறந்த பால் போல நிற்கிறோம். கற்றறிந்த பிள்ளைகள் தன்னலமற்ற எல்லா வேலையும் விட்டுவிட்டு வந்து கத்திக் கொண்டிருக்கிறார்கள். 16 மருத்துவர்கள் மருத்துவ பணியை விட்டுவிட்டு, பல பேராசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள், பொறியாளர். ஏன் ஒரு ஆசிரியர் சமூகத்திலே போற்றப்படுகிறான் என்றால் அந்த சமூகம் அறிவார்ந்த சமூகம், ஒழுக்க மிகுந்த சமூகமாக உயருது, வளருது என்று பொருள். அப்படிப்பட்ட சமூகம் உருவாக்க தெருவுக்கு 2 குடிப்பகம் இருக்கு, கோவப்பட்டதில்லை. தெருவுக்கு 2 படிப்பகம், நூலகம் ஏன் இல்லை என்று நீங்க கேட்கல. அறிவார்ந்த சமூகம் வளர்ப்பதற்கு பதிலாக மயங்கி உடல் நலிவுற்று கிடக்கிற மதுவை திறந்து வித்து அரசு ஆட்சி செய்கிற ஒரு அரசை நிறுவிவிட்டு அது நல்லாட்சி என்று சொன்னால் எப்படி? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், நான் பெரிதும் நம்பி நிற்கிற என் தம்பி தங்கிகள், இந்த அண்ணனின் கைகளை ஈர்க பற்றிக் கொள்ளுங்கள். வேறு வழியே கிடையாது. ஊழல் லஞ்சமற்ற நாட்டிலே வாழ நினைக்கிறீர்களா? குப்பைகள் இல்லாத தூய நாட்டில் வாழ நினைக்கிறியா? சுவாசிக்க உனக்கு நல்ல காற்று வேண்டுமா? குடிக்க நல்ல தண்ணி வேணுமா? படிக்க உயர் கல்வி வேணுமா? பார்க்க தரமான மருத்துவம் வேணுமா? தமிழ் தேசிய குடியரசை நிறுவு. நாம் தமிழர் கட்சியை ஆட்சி அரியணையில் அமர்த்த பாடுபடு. பேச்சை கேட்டு போகாத. பேசு. அலைபேசியில் அழைச்சு உன்னோட படிக்கிறவன், படித்துக் கொண்டிருப்பவன், படித்தவன், கூட வேலை பார்க்கிறவன், உன்னோடு சேர்ந்து விளையாடுபவன், உன் உறவினன், நீ பொண்ணு கட்டின இடம், பொண்ணு கொடுத்த இடம், மாமன், மச்சன், சித்தப்பன், பெரியப்பன், எல்லாருக்கும் அழைச்சு பேசு. ஒரு வாய்ப்பு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு மைக்கு சின்னத்தில் செலுத்தி வெல்ல வையுங்கள் என்று கேள். இது என்னுடைய பணி இல்லை, ஒவ்வொருத்தருடைய பணி. நான் எதுக்கு வந்தேன்? எனக்கு வேற வேலை இல்லையா? சினிமா எடுத்தா கோடி கோடியா சம்பாதிச்சு பழச்சிக்கிட்டு இருந்திருக்கலாம்ல, இல்ல நடிச்சுக்கிட்டு இருக்கலாமா? 3 மணி நேரம் கத்திக்கிட்டு விறுவிறுக்க இறங்கினா மாயாண்டி குடும்பத்தை நல்லா நடிச்சுக்கான்னு சொல்றான். நீ நல்லா பேசினான்னு சொல்ல மாட்டான். அப்ப என்ன, அதையே செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம்னு நினைக்கலாம். அதையே செய்யலாம். எதுக்குடா அந்த கர்மம் கத்தின்னு விட்டுட்டு போக முடியல? ஏன்? உன் கூட பிறந்துட்டேன். அந்த ரத்த பாசம் விட்டுட்டு போக விட மாட்டேது. எவனை எக்காடு கேட்டா எனக்கு போக முடியல. ஏன்? என்னை வளர்த்த தலைவன் அப்படி, உருவாக்கின தலைவன் அப்படி. எப்படி? அவன் ஒரு கொள்கை வகுத்து நின்றான். என்ன கொள்கை? நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும், நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்றார். நான் ஒரு வேளாண் குடிமகன், விவசாயியின் மகன். வரப்பில இருந்த கொளிஞ்சியை அறுப்போம், அவரங்குலை வெட்டுவோம், நிலத்துல போடுவோம், சேரும் சகதியுமாக நிலத்தை கலக்கி உழுவோம், தொழியடிப்போம், பெரம்படிப்போம். ஏன்? பல செடிகளை கொண்டு உள்ளே போட்டு புதைப்போம். ஏன்? இன்னும் ஒரு செடி நல்லா வளர, மிளகாய், கத்தரிக்காய், நெல் பயிர் நல்லா வளர, ஒரு செடி நன்றாக வளர பல செடிகள் உரமாக விழும். அப்படி எதிர்கால என் தம்பி தங்கைகள் தலைமுறை நன்றாக வளர வாழ நாங்கள் உரமாக விழ வந்தவர்கள். என் அன்பு சொந்தங்களே, உங்கள் பிள்ளைகளை எங்களை கைவிடாமல் மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் தங்கை கனிமொழியை இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள்.
உங்களின் வாக்கு உங்கள் உரிமைக்கானது. உங்கள் உரிமைக்காக ஒரு குரல் ஒலிக்க வேண்டும் என்றால் என் தங்கை கனிமொழியை தேர்வு செய்து அனுப்புங்கள். புதிதாக என்ன செய்தார்கள்? பாரதிய ஜனதாவில் நிற்கிற ஐயா ராமலிங்கம் புதிதாக ஏற்கனவே எம்பி இருந்து என்ன பேசிட்டாரு? என்ன பேசிட்டாரு? அவர் இல்லாத கட்சி அது, இல்லாத கட்சி அது. குரங்கு கூட மெதுவா கிளை விட்டு கிளைதாகும். இவங்க பதவிக்காக இந்த கட்சி விட்டு அந்த கட்சி விட்டு அந்த கட்சி விட்டு எத்தனை பேர் தாவி திரிகிறார்கள் பதவிக்காக. 95 கோடியா? ரொம்ப கம்மியா தெரியுது. 95 கோடி வச்சிருக்காரா? இதுல காட்டுக்காராம். அந்த மனு தாக்கல் பண்ணதுல 95 கோடி. அவராவது 95 கோடி காட்டிருக்காரு. எங்க ஐயா ஜெகத்ரட்சகன் 500 கோடி கடன் காட்டிருக்காரு. 600 கோடி. அவர் வீட்டில் அமலாக்கத்துறை ரைடு அப்போ பேசிட்டு இருக்கும்போது ஐயா 2 லட்சம் கோடி எடுத்ததா சொல்றாங்களே, ஏன்னா ஒரு திமுக ஒரு பெரிய தலைவர்கிட்ட கேட்டேன். அவ்வளவுலாம் இருக்காது சீமான், கூடத்தான் இருக்கும். அவரு ஏழை கார் இல்லை என் சொந்தமா, நான் கூட ஒரு கார் வாங்கி பரிசா கொடுக்கலாம்னு இருக்கேன். இந்த மாதிரி ஆளுகள்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு எங்களை ரோட்ல தூக்கி போட்டேன். இது வர பேசிட்டு வந்ததுல இந்த இடத்துல ஒரு இடத்துல மரம் நிழல்ல நிறுத்திருக்கான். இந்த மாதிரி மூஞ்சி ஏன் இவ்வளவு பாடுபட்டு கத்துறேன் பாருங்க. நான் ஈழ தாயகத்துல போயிட்டு இருக்கும்போது என் தம்பி அந்த ராணுவ வண்டி அப்படி பாதுகாப்பா கூட்டிட்டு போவாங்க. அப்ப 2 பக்கம் பதாக இருக்கும். இந்த மாதிரி அதுல சின்ன குழந்தைங்க அப்படியே பாக்குற மாதிரி எட்டி பாக்குற மாதிரி படத்தை போட்டு அதுல எங்க தலைவர் எழுதி வச்சிருப்பாரு, அக்கா, அண்ணா, மாமா, சித்தப்பா, உங்கள் மீது சுமத்தப்பட்ட இந்த போரை எங்களுக்கும் கையளிக்க போறீர்களா அப்படின்னு எங்க பிள்ளைகள் கேட்கிற மாதிரி, நீங்களே வென்று முடியுங்கள் என்று ஊக்கப்படுத்துற மாதிரி அது. அதனால எனக்கு பின்னாடி வர என் பிள்ளைகள் கேட்கக்கூடாதுல்ல, நீனு எங்களை முச்சந்தில போட்டு போயிட்டின. நான் வரும்போது என் பிள்ளைகள் வரும்போது என் சித்தப்பன், என் மாமன், என் அண்ணன் கத்தி கத்தி இந்த நாட்டில் ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வந்து எங்களுக்கு படிக்க நல்ல கல்வியை கொடுத்தான், குடிக்க நல்ல தண்ணியை கொடுத்தான், சுவாசிக்க நல்ல காற்றை கொடுத்தான், பாதுகாப்பான வாழ்க்கை கொடுத்தான். பெண்கள் இரவுல தனியா போக முடியுது. என் பெண்ணை தொட்டானா ஒரே தோட்டா தூக்கிடுவேன். அங்க போய் ஜெயில போடுறது, அங்க போடுறது, இங்க போடுறது ஒன்றும் கிடையாது. எல்லா குற்றத்திற்கும் எந்த குற்றத்திற்கும் மரண தண்டனை கிடையாது. என் பொண்ணை தொட்டா மரண தண்டனை தவிர வேற தண்டனை கிடையாது. அது களவாணி போயிருக்கு. ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னோயே, உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம், நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம். யாரார்க்கோ ஓட்ட போட்டோம், ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற அப்பா, ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு, பாடுபட்ட ஏலசனம் பரிதவிச்சு நிக்கலாச்சு. இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற தங்க, ஓட்டு போட போற தம்பி ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னோய, உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம்.
எண்ணத்தில் இனத்தில் வழிதாங்கி நிற்கிற உங்கள் பிள்ளைகள் சின்னத்தில் இந்த ஒளிவாங்கியை ஏந்தி வருகிறோம். என்னரும் மக்களே, தன்மானமும் இனமானமும் கொண்ட என்னுயிர் சொந்தங்களே, உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு ஏப்ரல் 19 நடக்கிற அந்த வாக்குப்பதிவில் மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். என் அன்பு தங்கை கனிமொழி அவர்களுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்து இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள். உழைக்கும் மக்களே, உங்கள் உரிமைக்கான குரலாக என் அன்பு பிள்ளை கனிமொழி அவர்கள் ஓங்கி முழங்குவார்கள் என்கிற உறுதியை தருகிறேன். இது எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய், அறிவிப்பால் ஊட்டிய என் தமிழ், எல்லாவற்றுக்கும் மேலாக நான் நேசிக்கிற என் உயிர் தலைவன் பிரபாகரன் மீது உறுதியிட்டு நான் சொல்லுகிறேன். என் அன்பு தங்கை இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக உண்மையும் நேர்மையுமாக உழைப்பாள் என்கிற உறுதியை தருகிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். இவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைப்பது என்பது வழக்கமான ஒரு நிகழ்வு. உங்கள் பிள்ளைகள் எங்களை வெல்ல வைப்பது வரலாற்றில் மாபெரும் புரட்சி, சரித்திர மாற்றம். அதை செய்யுங்கள் அன்பு மக்களே. நாமக்கல்லில் நடந்தது அந்த வரலாற்று பெருமாற்றம் என்பதை நிகழ்த்தி காட்டுங்கள். இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, எங்கள் தலைவன் பிரபாகரன் வாழ்க. நாம்